இறைவனின் திருப்பெயரால். ஓர் எறும்பு கூறுகிறது, எறும்புகளே, உங்கள் புட்டுகளில் நுழைந்து விடுங்கள். சுலைமானும் அவருடைய படையினரும் உங்களை தெரியாமல் மிதித்து விடக்கூடும். திருக்குரான் 27வது அத்தியாயம் 18வது வசனம். ஆம், தன்னுடைய இனத்திற்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று தெரிந்தவுடன் அந்த ஒற்றை எறும்பு தன் இனத்தை பாதுகாக்க குரல் எழுப்பி எச்சரிக்கை செய்கிறது. அந்த ஒற்றை குரல் எங்கே கேட்கப் போகிறது என்கின்ற விரக்தியும் இல்லை. வருகின்ற ஆபத்திற்கு சரியான தீர்வும் தருகிறது. சுயநலமில்லா குரல். ஆபத்தை நான் பார்த்து விட்டேன், நான் தப்பித்து விடலாம் என்கின்ற சுயநலம் இல்லை. தான் பார்த்த அந்த ஆபத்திலிருந்து தன் இனத்தை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய சமூக அக்கறை நிறைந்த எண்ணம். ஆனால் மனிதர்களில் பலரோ இப்படிதான் வாழ்கின்றோம். போர், இனவெறி, சுயநலம், பேராசை, பொறாமை, தீய குணம், விரக்தி, நம்பிக்கை துரோகம், ஏமாற்றுதல், கொலை, கொள்ளை, சண்டை, ஏற்றத்தாழ்வு, சர்வதிகாரம். எதிர்காலத்திற்கு நாம் காட்டும் எடுத்துக்காட்டா இது? ஒரு சிறிய இனம் நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கின்றது. பாடம் பெறுவோம், சிந்திப்போம், செயல்படுவோம்.